ரஞ்சினி இங்க வா வா வா. ஏய் ரஞ்சினி இங்க வா 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 இங்க வா சீக்கிரம். ஏய் டேய் என்னடா இங்க வந்து ஒளிஞ்சு உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? ஏய் அமைதியா இரு. அந்த லாஸ்ட் கார்னர் டேபிள்ல யார் இருக்கான்னு பாரு. சீனுடா. ஆமா உட்காரு. சத்தம் போடாத, இப்போ டெஸ்ட் நடக்குது. சீனு எதிரில ஒரு பொண்ணு இருக்கா? ஆமா, யார் அவ? அதுதான் நாங்க ரெடி பண்ண டெஸ்ட் பேப்பர். டேய் என்னடா பண்றீங்க? நீங்க ஏன் எவ்வளவு உட்கார வச்சிருக்கீங்க? ஏன் வால் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? அவன் மேல இல்ல. இப்ப தெரிஞ்சிரும் பாரு. டேய் டெஸ்ட்னு சொல்லிட்டு இங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. அங்க பேசுறது இங்க எப்பரா கேக்கும்? இப்ப கால் பண்றேன். இரு ஸ்பீக்கர் போடுறேன். இப்ப பாரு. குறுக்கு எதுவும் பேசிராத. யாரும் பேசாதீங்க, கேளுங்க. இன்டர்வியூன்னு சொல்லிட்டு காஃபி ஷாப்புக்கு எதுக்கு கூப்பிட்டீங்க? எனக்கு எதையுமே வித்தியாசமா அப்ரோச் பண்றது தான் பிடிக்கும். ஆமா, நீங்க எவ்வளவு சேலரி எதிர்பார்க்கறீங்க? அது என்னோட திறமையை பார்த்துட்டு நீங்களே முடிவு பண்ணுங்க. என்னோட ரெஸ்யூம் பார்த்தீங்கல்ல? உங்க போட்டோ பார்த்தேன், உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. மத்த எதையுமே பார்க்கல. ஏங்க சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. என்ன மட்டும் இல்ல, யாரையுமே போட்டோவை பார்த்து இல்ல தோற்றத்தை பார்த்து எந்த முடிவுக்கும் வராதீங்க. யூ ஆர் அப்பாயிண்டட். என்னங்க சொல்றீங்க? இன்னும் இன்டர்வியூவே ஆரம்பிக்கல, அதுக்குள்ள எப்படி? எனக்கு உங்க நேர்மை ரொம்ப பிடிச்சிருக்கு. தேங்க்ஸ். உங்களுக்கு ரொம்ப நல்ல எதிர்காலம் இருக்கு. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க. என்ன வால் க்ளீன் போல்ட் ஆயிட்டார் இதுக்கு? இருடா, இன்னும் இன்ட்ரோ முடியல. சரி பாப்போம். பாப்போம். உங்க எதிர்காலத்தை என்னால ரொம்ப ரொம்ப பிரைட்டா மாத்த முடியும். பட் அதுக்கு நீங்க ஒரு நல்ல முடிவு சொல்லணும். அதான் அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டீங்களே, எப்ப ஜாயின் பண்ணணும்னு சொல்லுங்க. நீங்க வேலையில சேர்றத பத்தி சொல்றீங்க, நான் வாழ்க்கையில ஒண்ணு சேர்றத பத்தி சொல்றேன். உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களை மாதிரி ஒரு நல்ல குடும்பத்து பையனை தான் நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். என்னாச்சு உங்களுக்கு? காம் டவுன், உட்காருங்க. டேய் என்னடா இவன்? ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? சார் ஏதோ பிரச்சனையா? என்னன்னு சொல்லுங்க மேடம். இல்ல ஒண்ணும் இல்ல, நான் பாத்துக்கிறேன். உட்காருங்க, ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? ரிலாக்ஸ், உட்காருங்க. டேய் கூடவே போயிருவான் போல இருக்கேடா. ஏங்க இந்த தொட்டு பேசுறதெல்லாம் வேணவே வேணாம். இதுதான் இந்த நேர்மை தான், இந்த உண்மைதான் என்ன உங்ககிட்ட ரொம்ப மேலும் மேலும் நெருக்கமாக்குது சீனு. என்கிட்ட கோடி கணக்குல பணம் இருக்கு, காரு பங்களா இருக்கு. ஆனா உண்மையான ஒருத்தரை கூட நான் சந்திக்கல. அம்மாஞ்சி கூடவே போயிருவான் போல இருக்குடா. டேய் யார் இந்த முதல்ல ஐடியா கொடுத்தது? அவன்தான். நான் தான். அவன்தான். பாத்திரப்பறம் உட்காரு. கறித்து ரொம்ப அபூர்வமா நான் உங்களை தான் பாக்குறேன். அதனாலதான் நீங்க எனக்கு வேணும். என் சொத்து பணம் பங்களா எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க, உங்களை மட்டும் கொடுத்துருங்க. நமக்கு கல்யாணம் ஆன அடுத்த நிமிஷத்துல இருந்து நீங்க கோடீஸ்வரன். நீங்க எந்த வேலையும் செய்ய வேண்டாம், உங்களுக்கு வேலை செய்ய 100 பேர் இருப்பாங்க. அடுத்தவங்க காசுல உடம்ப வளர்க்குற ஊதாரி நான் இல்லைங்க. கால் காசுனாலும் நான் உழைச்ச காசுல தான் கஞ்சி குடிக்கணும். என் குடும்பத்தை நான் தான் காப்பாத்துவேன். அது ஒண்ணு எனக்கு சும்மா இல்ல, என்னோட பொறுப்பு. எல்லாத்துக்கும் மேல உங்களை மாதிரி பணம் இருக்கிற பொண்ணோட பழகிறது எனக்கு செட்டே ஆகாதுங்க. இதுல கல்யாணமாமா? ஆளை விடுங்க. சீனு,
உங்களுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் சீனு. ஒண்ணே ஒண்ணு மட்டும் செய்யுங்க. சொல்லுங்க, நான் என்ன செய்யணும்? என்ன விட்டுடுங்க. அடப்பாவி. ச்சே. உங்களுக்கு ஏத்த பையன் நிச்சயமா கிடைப்பான். அதுக்காக நான் சாமி கிட்ட வேண்டிக்கிறேன். வரேங்க.